இன்னும் சற்று நேரத்தில் சரியாக காலை 8 மணிக்கு 20 சுற்றுகளாக 14 மேசைகளில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போலீசார் தீவிரமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தொடங்கி நடைபெற்றது. 276 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்றது. திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா களம் கண்டார். பாமக வேட்பாளராக அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா உட்பட 29 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள். இன்று அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தபால் வாக்குகள் எண்ணிக்கையோடு தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், தற்போதைய கள சூழல் என்ன? திலகவதி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்கு எண்ணிக்கைக்கான பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பதிவான மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனைத்துமே பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பழனி அவருடைய முன்னிலையில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையை, சீல் வைக்கப்பட்டிருந்த அறையை ஸ்ட்ராங் ரூமில் இருந்து மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அந்த அறை திறக்கப்பட்டிருக்கிறது. இது சிசிடிவி கண்காணிப்பு கேமரா மூலமாக மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் அதே போன்று பொது பார்வையாளர் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையை திறந்திருக்கிறார்கள். அதே போன்று சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. தபால் வாக்குகள் காலை 8:30 மணி வரை தபால் வாக்குகள் எண்ணுவதற்கான நேரம் இருக்கும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தபால் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணக்கூடிய பணியை தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட இருக்கிறார்கள். அதற்கான பணிகள் தான் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தபால் வாக்குகளை பொறுத்தவரை மொத்தமாக 798 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே சற்று நேரத்திற்கு முன்னதாக ஸ்ட்ராங் ரூமில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறை திறக்கப்பட்டிருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதற்கு பிறகு காலை 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான பணிகள் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே பூத் ஏஜென்ட்டுகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை முழுமையாக நடைபெறுவதற்கான அனைத்து விதமான ஆயத்த பணிகளும் இந்த இடத்தில் நடைபெற்று இருக்கிறது. திலகவதி, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.